ஒரே ஒரு பேனர் மூலம் அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருகிறாரா என்ற பரபரப்பான விவாதத்தை கிளப்பி வைத்துள்ளார் பாஜகவின் வினோத் பி செல்வம். அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ்ஐ கொண்டு வரும் முயற்சியை பாஜக கைவிட்டு விட்டதா என்ற கேள்வி வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தனர். ஆனால் அதிமுகவுடன் பாஜக கைகோர்த்த பிறகு இரண்டு பேரும் ஓரங்கட்டப்பட்டனர். அதன் பிறகு கூட்டணியிலிருந்து ஒதுங்கி அதிமுகவுக்கு எதிராக விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வர பாஜக எடுத்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. அடுத்ததாக இரண்டு பேரையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு இபிஎஸ் கிரீன் சிக்னல் கொடுத்ததாக பேச்சு இருந்தது. இந்த நிலையில் 2026 தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. இந்த கூட்டத்திற்காக பாஜகவின் வினோத் பி செல்வம் சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள் தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த பேனரில் இடம்பெற்றுள்ள தலைவர்களின் படங்கள் வரும் தேர்தலில் கூட்டணி எப்படி அமையும் என்பதற்கான சிக்னலாக பார்க்கப்படுகிறது. பேனரில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோருடன் தமிழக பாஜக தலைவர்களின் படங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் பாமகவின் அன்புமணி ராமதாஸ், தமாகவின் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வரிசையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைகிறாரா என்ற கேள்வி வந்துள்ளது. மேலும் இந்த பேனரில் ஓபிஎஸ் புகைப்படத்தை தவிர்த்திருப்பதன் மூலம் பாஜக முயற்சியை கைவிட்டு விட்டதா என்ற கேள்வி வருகிறது. தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள தினகரனுக்கு இந்த கூட்டணி வலுவான அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தென் மாவட்டத்தில் அதிமுக சந்தித்த சரிவை வரும் தேர்தலில் மீட்டெடுக்க முடியும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.